ஹாய் எஸ் கேரளால கோழிக்கோடு அப்படிங்கிற பகுதியில ஷிம்சித்தா முஸ்தபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி டிராவல் பண்றப்ப ஒரு ஆண், அதாவது அவங்க பஸ்ல அவங்க கூட டிராவல் பண்ண ஒரு சக பயணி வந்து அவருடைய பேர் வந்து தீபக். அவருடைய கை வந்து மேல பட்டுச்சு, அபியூஸ் பண்ணிட்டாரு, மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு, பேட் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அதை வீடியோவா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்ஃபுளுசர், அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி போட்டு அந்த வீடியோவை பார்த்த மத்த மக்கள்லாம் வந்து இந்த மாரி இவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவர பயங்கரமா திட்டுனதுனால, அவர் வந்து மன உளைச்சல்ல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. ஒரு சிலர் வந்து அவர் வந்து விஷம் குடிச்சு இறந்துட்டதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் தூக்குல தொங்கிட்டதா சொல்றாங்க. ஆனா அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இப்ப என்ன அப்படின்னு வந்து பார்த்தாக்க, எல்லாருமே வந்து அந்த பொண்ணு மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவ பார்த்துட்டு நெறைய பேர் வந்து திட்டிட்டு இருக்காங்க. நம்மளும் சரி நேத்திலேருந்து வந்து ஆர்டிகிள் வந்துகிட்டே இருந்தது. ஆர்டிகிள்லாம் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மாரி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இந்த மாரி ஒரு பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு. இந்த மாரி வீடியோ வந்து போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்களும் போய் அந்த வீடியோ பார்த்தோம். பொண்ணு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாரி வந்து நடந்திருக்கு. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தாக்க, அவங்க வந்து டச் பண்ற வரைக்கும் அங்கேயே வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அதாவது வாட்டி வந்து டச் பண்ணியிருப்பாங்க போல. அதனால வந்து அடுத்து வந்து இவரு டச் பண்றத வந்து வீடியோவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைல்ல எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அத வந்து Instagramல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மை என்னன்னாக்க, அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது வாட்டி டச் பண்ணியிருப்பாங்க. 2வது வாட்டி வீடியோ எடுத்தாங்களோ என்னமோ தெரியல. அந்த 2வது வாட்டி வீடியோ எடுக்கிறப்போ ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் மேல வந்து டச் ஆயிருந்திருக்கு. மீதி திரும்ப திரும்ப படுற மாரி அந்த வீடியோல வந்து எடிட் பண்ணி காமிச்சிருந்திருக்காங்க. அது வந்து உண்மை கிடையாது. ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் டச் ஆயிருந்திருக்கு. மீதிய மறுபடி காட்டுறது எல்லாமே லூப் மோட்ல போட்டு அத திரும்பவும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம், அந்த கேமரா ஆங்கிள்ல ஃப்ரேம் நோட் பண்ணீங்களான்னே தெரியும். அவருடைய வலது கை. அதாவது வலது கையில வந்து அவர் வந்து ஒரு பேக் வச்சிருந்திருக்காரு. இடது கையால அந்த பஸ்ல இருக்க ஒரு கம்பிய வந்து புடிச்சுக்கிட்டு, சீட்ல இருக்க கம்பிய வந்து புடிச்சுக்கிட்டு வந்து டிராவல் பண்ணி இருந்திருக்காரு. அந்த வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மாரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கையில் பேக் இருக்கும்போது, இன்னொரு கையில வந்து பஸ்ஸ புடிச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு டச் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. உண்மை என்னன்னாக்க, மொத
வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு ஆண் வந்து சுத்தி கார்ட்போர்ட் போட்டு அதில கோத்ரேஜ்ன்னு எழுதியிருக்கு. ஸோ அது ஏதோ ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஒரு கார்ட்போர்ட் அட்டை. அத வந்து சுத்தி கவர் பண்ணிட்டு பஸ்ல டிராவல் பண்றாரு. போக போக ஆண்களோட நிலைமை இப்படிதான் போகுமா? அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்டிருக்காரு. ஸோ நீங்க சொல்லுங்க பஸ்ல டிராவல் பண்றப்ப எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு.